காலையில் எழுந்திரிச்ச உடனே தீபாவளி அன்னைக்கு காலையில் அப்படியே தோட்டத்துக்குள்ளே அப்படியே ஒரு நேச்சர் வாக் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நம்ம அப்படியே நடந்து வர அப்படியே பார்த்திங்கன்னா இந்த குருவிகளோட சத்தம் அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது. கேட்க அப்படியே மனசு அவ்வளோ ஒரு இதமாக இருக்குது. கேட்குது உங்களுடைய காதுகளுக்கு. பக்கத்தில் வாழைத்தோட்டம், இந்த சைடு கடலை பிடிங்கிட்டு சொலத்துட்டு மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது நடக்கிற பாதையில். பட் இருந்தாலும் அவ்வளவு அழகாக இருக்குது. நம்ம பல் துளக்க வேப்பங்குச்சி உடிக்கலாமா? நல்லா கெட்டியாக ஒரு குச்சியை தண்டு நல்லா மொத்தமாக இருக்குது, விளக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதே யூஸ் பண்ணுவோம். வேப்பங்குச்சியை ஒடிச்சாச்சு. அதாவது இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி காலையில் ப்ரஷ் பண்ண போகிறோம். இந்த வேப்பங்குச்சியில் இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தினமும் அணுதினமும் வந்து இதில் தான் வேம்பில் தான் இந்த வேப்பங்குச்சியில் தான் வந்து ப்ரஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து காலப்போக்கில் வந்து நாகரிகம் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம வந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு இப்போ இன்றைக்கு வந்து டூத் பேஸ்ட், டூத் பவுடர் அப்படி இப்படின்ட்டு பல விஷயங்களுக்கு போயிட்டோம். இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த வேப்பங்குச்சியில் வந்து பல் விளக்குறப்போ உங்களுக்கு இந்த பற்கள் சம்மந்தமான பல பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட வந்து போக வேண்டிய தேவை இருக்காது. நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வர்றப்போ முடிஞ்ச அளவுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க வேப்பங்குச்சிலேயே வந்து பல் விளக்குறதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அப்படி இல்லாமல் நகரத்திலிருந்து அப்பப்போ கிராமத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் அப்பப்போ வரும்பொழுதாவது இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை நகரத்துலேயே அப்படியே இருந்தாலும் ஊருக்கு வந்துட்டு போகிறப்போ இந்த மாதிரி வேப்பங்குச்சியை வந்து ஒரு கட்டு எடுத்து கொண்டு போய் வச்சுட்டோம்னாலும் அதை வந்து நம்ம வந்து தினமும் வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் வரைக்கும் இயற்கை சம்மந்தமான பொருட்களை வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது. முயற்சி செஞ்சு பாருங்கள். பல்லுக்குச்சி ரெடி. நமக்கு பல்லு விளக்க வேண்டியதான், வேப்பங்குச்சியில் பல்லு விளக்க வேண்டியதான். இதோட இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேப்பங்குச்சியோட அதை நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்ட்டு. ஆலமரம், வேலமரம், இந்த மரத்துடைய குச்சியில் வந்து பயன்படுத்தி பல் துளக்கினாலும் வந்து நமக்கு வந்து மக்கள் வந்து அவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஒரு வலுப்பெறும் அப்படிங்கிறதான் வந்து இயற்கை மருத்துவம் சார்ந்த தகவல் நமக்கு. ஸோ ஆலமரத்து குச்சியாக இருந்தாலும் சரி, வேலமரத்து குச்சியாக இருந்தாலும் சரி, அது கிடைச்சாலும் தயங்காமல் பயன்படுத்துங்க. இந்த இயற்கை சார்ந்த தகவலோடு அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.